நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் இந்த பதிவுல நம்ம ஒரு மனிதன் எப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் நல்ல நிலையில இருக்கும் பொழுதுதான் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். மனிதனுடைய வாழ்க்கையில அவங்கவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தவறும் சரியும் மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல் தான் நாளைக்கு உங்களுக்கு நடக்க இருக்கிறத தீர்மானிக்குது. நீங்க சாதாரணமான சூழ்நிலையில இருக்கும் பொழுதோ அல்லது கஷ்டப்படுற சூழ்நிலையில இருக்கும் பொழுதோ மனிதனுடைய மனம் பாவ புண்ணியத்திற்கு அஞ்சி இருக்கும். நம்ம தவறு செஞ்சா நமக்கு பாவம் வந்துருமே அப்படின்னு மனதிற்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒருவேளை உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு போதுமான அளவு வசதி வாய்ப்பு வந்துருச்சு, நீங்க ஒரு நல்ல நிலையில இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய மனநிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனிதன் வசதி வாய்ப்போட எந்த குறையும் இல்லாம இருக்கும் பொழுது பாவ புண்ணியத்தை பற்றிய எண்ணமே வராது. அந்த மாதிரியான நேரத்துலதான் நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிருச்சு, வசதி வாய்ப்போட இருக்கும், எந்த குறையும் இல்ல அப்படின்ற ஒரு நிலையில நீங்க பாவ புண்ணியத்தை மறந்து கர்ம வினைகளை சேர்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல நேரத்தை கூட கர்ம வினை மாற்றிவிடும். உங்களுடைய நல்ல நேரத்தை மாற்றக்கூடிய சக்தி கர்ம வினைக்கு உண்டு. அதனால நீங்க நல்ல நிலையில இருக்கும் பொழுதுதான் ரொம்பவுமே கவனமா இருக்கணும். உங்களுடைய நல்ல நிலை உங்களுக்கு எப்பவுமே நிலைச்சு இருக்கணும்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் உங்களுடைய கர்ம வினையில நீங்க கவனம் செலுத்தி ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவனமா இருந்தீங்கனாலே எதிர்காலம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நீங்க கவனமா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. நம சிவாய.